என்ன காரணம்? ஹஜ்ரத் இன்னாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான பதிலை தருவார்கள். நான் பெண்களை வெளியாக்கவில்லை, ஆல்ரெடி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆல்ரெடி கோர்ட்டு ரொம்ப திணறுகிறது, இஸ்லாமிய சிவில் சட்டம் ரொம்ப திணறுது, கோர்ட்டுகள் நீதிமன்றங்கள் இஸ்லாமிய ஹிஜாபுகளை கொண்டு நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. நிறைய தலாக்குடைய பிரச்சனை. உங்கள் எல்லோரின் பதிலை ஆவலோடு எதிர்பார்த்தவனாய் இஸ்லாத்தின் முதற்கண் காணிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு முறை என் காதில் பதில் விழவில்லை என்ற ஒரு கோரிக்கையில் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லுகிறேன். கணியத்திற்குரிய ஹஸ்ரத்தினுடைய பதில் மட்டும்தான் வந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலிய்யல் அஸீம் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலின் நபிய்யில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال النبي سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وينسأ له في أثره فليصل رحمه. صدق الله وصدق رسوله النبي الكريم. رب زدني علما وارزقني فهما. மஜ்லிஸின் உயிர் என்றால் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தின் மீது கொண்ட பேரன்புதான் நம்மை இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் ஒன்று கூட்டி இருக்கிறது. எனவே மஜ்லிஸ் சிறக்க வளம் பெற ஏற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தாக மாற கலந்து கொண்ட அத்துணை நல்லுள்ளங்களும் 3 முறை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்திலே அருமையான ஸலவாத்தோடு நம்முடைய பயானை நாம் துவக்குவோமாக. எல்லாரும் சத்தமா சொல்லாமா? இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம் உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உதய தின நினைவாக நடத்தப்படும் முப்பெரும் விழா அல்லாஹுடைய கிருபையினால் தொடர்ந்து பல நாட்களாக நடந்து வருகிறது. இன்றைக்கு அல்லாஹுவின் கிருபையினால் ஞாயிற்றுக்கிழமை புனித இந்த திடலில் காயிதே மில்லத் அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருச்சி தெற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தின் வளாகத்திலே அல்லாஹுடைய கிருபையினால் நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். தொடர்ந்து பல நாட்களாக உலமாக்கள் பேசினார்கள், இனியும் பேச இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய இந்த மதரசா ஏறக்குறைய சிறியவர்கள் பெரியவர்கள் என்று 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் இங்கே கல்வி பயின்று கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எங்களை போன்ற இளம் மௌலவிகளுக்கு ரோல் மாடலாக வழிகாட்டியாக இருந்து வரக்கூடிய ஒரு நேரத்திலே திருச்சியிலே ஜும்மா என்றால் ஒன்று முகமதுபுரா இல்லை என்றால் திருப்பு பள்ளிவாசல் என்று நாங்கள் தேர்வு செய்யக்கூடிய விதத்தில் ஒரு கண்ணியமான திருச்சியில் அனைத்து மக்களும் குறிப்பாக உலமாக்கள் கொண்டாடக்கூடிய அற்புதமான எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உமர்
உமர் ஃபாரூக் ஹசரத் முஃப்தி கிப்லா தாமத் பரகாத்துஹும் ஹசரத் அவர்களுடைய தலைமையில் காயிதே மில்லத் பெண்கள் அரபி பாடசாலை இந்த கட்டிடத்தில் அற்புதமாக நடந்து வருகிறது. 120க்கும் மேற்பட்ட மாணவிகள் இங்கே கல்வி பயின்று வருகிறார்கள். உங்களுடைய ஆமீனோடு நாம் இங்கே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை கியாமத் நாள் வரை அல்லாஹ் நடாத்தி வைப்பானாக. இந்த ஸ்தாபனத்தில் நடக்கும் தீனுடைய சேவையை அல்லாஹ் உலகம் முழுக்க அல்லாஹ் பரவச் செய்வானாக. இங்கே கல்வி கற்பிக்கக்கூடிய, கற்கக்கூடிய, நிர்வாகம் நடத்தக்கூடிய, பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்தான ஷஃபாஅத்தும் நெருக்கமும் அவர்களுடைய தரிசனத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. குறிப்பாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட மஜ்லிஸில் மிக ஆர்வமாகவே ஆரம்பத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சமூகத்தின் கண்களாம் தாய்மார்களுக்கு அல்லாஹு தஆலா உறவுகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹு தஆலா இங்கே ஒன்று குழுமிய நல்லுள்ளங்களை மஹ்ஷர் மைதானத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகத்தின் தலைமையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தரிசனம் பெறும் நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்றைய நிகழ்வில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் MKM உஸ்மான் ஹாஜியார் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹாஜியார் அவர்களுக்கு மிகுந்த பரக்கத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளை மேம்படுத்துவோம் என்ற அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே நிறைய தாய்மார்களுக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே, இதெல்லாம் எதுக்கு மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்பதுதான் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. பிரச்சனையே என்னவென்றால், எங்களுடைய ஆன்மீக தந்தை, எங்களுடைய ஆசிரியர்களின் ஆசிரியர் அல்லாமா அப்துல் சலாம், அரபி அப்துல் சலாம் ஹஜரத் நவ்வரல்லாஹு மர்கதஹு மௌலானா ரூல் ஹஜரத் அவர்களுடைய தகப்பனார், ஏறக்குறைய எங்களுடைய பாட்டனார், திருச்சி பேகம் பள்ளிவாசல் மர்ஹூம் அல்ஹாஜ் அப்துல் சமத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுடைய பாட்டனாருடைய தொடர்பில் இருந்துதான் முஸ்லிம் லீக் என்ற அந்த பெயரையே நாங்கள் தெரிந்து கொண்டோம். முஸ்லிம் லீக் என்றால் என்ன, மறுமலர்ச்சி பத்திரிகை என்றால் என்ன, வீடு வீடாக ஜின்னா தெருக்களிலும் காந்தி மார்க்கெட்டிலும் பாலக்கரையிலும் கடை கடையாக மறுமலர்ச்சி பேப்பரை எங்களிடத்திலே கொடுத்து இது எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டுவான்னு சொல்லி வியாழக்கிழமை அசருக்கு அப்புறம் எங்களை அனுப்புவான். அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் லீக்கின் மீது அவர்களுக்கு இருந்த அதீத ஒரு காதல், ஒரு அன்பு, இந்த முன்னோர்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக அவர்கள் எல்லா காலங்களிலும் முஸ்லிம் லீக்கினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் எப்பொழுதெல்லாம் பேகம் பள்ளிக்கு வருவார்களோ அவர்களோடு அன்பாக, சிறப்பாக, கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பாடு அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே முஸ்லிம் லீக்கோடு எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு தலைமை வாய்ந்த ஒரு உறவு இருந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தேசிய இயக்கத்திற்கு கியாமத் நாள் வரை அல்லாஹு தஆலா ஆயுளை அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக கடந்த சுதந்திர தினத்தன்று தமிழகத்தினுடைய தலைமையகம், தமிழகத்தினுடைய கண்ணியமிக்க முதலமைச்சர் அவர்கள், தேசிய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய காதர் மொய்தீன் ஹாஜியார் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி இன்னும் ஒரு படி மேல் இந்திய யூனியன் முஸ்லிமில் இருக்கும் மிகுந்த அதிகாரத்தை, மிகுந்த மரியாதையை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே தகுதியான மனிதருக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சகிப்பும், பொறுமையும், பணிவும், எளிமை. ஒரு பேட்டி கேட்கக்கூடியவர் கேட்கிறார், உங்களிடம் இந்த எளிமை எப்படி வந்தது? இது எளிமை இல்லை, இது இயற்கை என்று ஒரே பதில். இது எளிமை கிடையாது, இது என்னது? இது இயற்கை. எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கை, இது எளிமை அல்ல, இது இயற்கையாகவே எல்லோரிடத்திலும் இருக்கிறது. என் ரப்பு எனக்கு இயற்கையாக கொடுத்து விட்டார் என்று அல்ஹம்துலில்லாஹ் தேசிய அளவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சமீப கால 50 ஆண்டுகளில் ஜொலிக்கிறது என்றால் அதனுடைய தாயகம் திருச்சி மாவட்டம், அதனுடைய தாயகம் இந்த பாலக்கரை, அதனுடைய தாயகம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், குறிப்பாக உலமாக்களை அங்கீகரித்து இதனை உள்ளே நிலைத்தது. நான் என்னுடைய தலைப்பிற்கு வருவதற்கு முன்னால் தலைப்பை கொடுத்தவர்களை பற்றி 2 வார்த்தை பேசினால்தான் நான் நன்றிக்குரியவனாக இருக்க முடியும். இந்த பகுதியில் மாத்திரமல்ல, தேசிய அளவில் நிதானமாக, கவனமாக, பொறுமையாக எதையும்
ஆன்மீகத்திலும் அரசியலிலும் அதிகார வர்க்கத்திலும் எதையும் நிதானமாக அணுகக்கூடிய ஒரு அற்புதமான திறமையை அல்லாஹ் தஆலா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எதிலும் வேகமாக இறங்கி தடால் போடால் என்று இருக்கும் கிளாஸை உடைச்சிட மாட்டாங்க, பாத்திரத்தை உடைச்சிட மாட்டாங்க, ரொம்ப கவனமாக அணுகுவார்கள். எனவேதான் காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் கொண்டு இந்தியாவை ஆண்ட பாரம்பரியத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னுடைய தடம் பதித்து இன்று வரை தேசிய அளவில் அல்ல உலகமே இந்தியாவை பார்க்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உயிரான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை உலக தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் மிக கண்ணியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. கணித்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே மார்க்க பணியிலும் முஸ்லிம் லீக்கினுடைய மகத்தான சேவை இந்த காயிதே மில்லத் பெண்கள் மதரசாவின் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றது. இந்த மீலாது விழாவினுடைய நிகழ்வு ஒரு 11 நாட்கள் மாத்திரம்தான், அல்லது 12 நாட்கள் மாத்திரம்தான். இது வருடத்தில் ஒரு தடவை இந்த மதரசா இந்த நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் எங்களின் கோரிக்கை, இவர்களுடைய லட்சியம் மீலாது விழா மாத்திரமல்ல, இதன் மூலமாக இந்த மதரசா சிறக்க வேண்டும், இந்த மதரசா செழிக்க வேண்டும், இங்கே நமது பிள்ளைகள் ஓத வேண்டும். இந்த சுற்று வட்டாரம் வரலாற்று சிறப்புமிக்க பூமி, இது சிறப்பான ஒரு அற்புதமான பூமி. ஹசரத் சொல்லிட்டாங்க, முகமதுபுரா பள்ளிவாசல் பாங்க சொன்னா மட்டும்தான் பயான நிறுத்தணும். யாராச்சும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சொல்லிடுவாங்க, போய் பாங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கு, ஹசரத் பாட்டுக்கு பயான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. முகமதுபுரா பள்ளிவாசலுடைய பாங்க மட்டும்தான் நம்ம இடைவெளி. கண்ணியமானவர்களே, இந்த சுற்று வட்டாரத்தில் இந்திய அளவில் தமிழக அளவில் பல உலமாக்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கு கீழே அமர்ந்து கேட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை சைஃபுல் உலமா அல்லாமா சைஃபுத்தீன் ஹஸரத் ரஷாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே முகமதுபுராவுடைய வாசலில் இரவு 11 மணிக்கு ஒரு பயங்கரமான மாநாடு நடந்தது, கலந்து கொண்டார்கள். காலம் சென்ற அல்லாமா ஹலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே சுத்து வட்டாரத்திலே பல மேடைகளிலே, பல திடல்களிலே, பல ஓபன் ஸ்டேஜ்களிலே அல்லாமா ஹலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி இதே பகுதியில் வந்து பேசியிருக்கிறார்கள். எனவே பெரியார்களுடைய உலமாக்களுடைய தியாகிகளுடைய எல்லா விதமான துஆவையும் எல்லா விதமான அருளையும் பெற்ற ஒரு சொர்க்க பூமி தான் இந்த பாலக்கரையினுடைய சுற்று வட்டாரம், இந்த மஹல்லாவினுடைய எல்லா பகுதிகளும். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே மதரசா ஜொலிக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய மார்க்க சேவை ஜொலிக்க வேண்டும். அதற்கு இந்த சமூகம் செய்ய வேண்டியது நம்முடைய வளரும் தலைமுறைக்கு கல்வியை கொடுத்தே ஆக வேண்டும். எஜுகேஷனல் கல்வி, கல்வி இல்லாத சமூகம் வரலாறு படைக்க முடியாது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய வரலாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு 10 நிமிட தாலிமாக கொடுக்கப்படும். இல்லை என்றால் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மண்ணுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக, இந்த தேசத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்திய பாராளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எவ்வளவு உரக்க குரலில் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க இதை ஒரு பிளாட்பாரமாக பயன்படுத்தி எவ்வளவு பெரிய மகத்தான சேவை செய்திருக்கிறார்கள் என்ற புண்ணிய வரலாறு நம்முடைய மதரசாவிலே ஒலிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நான் அன்பாக இந்த நிர்வாகிகள்கிட்ட, ஹசரத் பெருந்தகைகள்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கொள்வேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஹசரத் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை பன்னூல் ஆசிரியர் ஹனீஃப் ஹாஜியார் தானே, அவர்களுடைய புத்தகம் என்னுடைய லைப்ரரியில் இருந்து வச்சிருக்கிறேன். ஏன் ஹனீஃப் அல்லாஹ் தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்கல, அல்லாஹ் தஆலா எழுத்தரசு ஏன் ஹனீஃப் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய அற்புதமான வரலாறு. காலம் சென்ற அல்லாமா ஹலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே வருகை புரிந்து பயான் பேசிய பொழுது அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த புத்தகங்கள் நம்முடைய வீட்டிலே படிக்கப்பட வேண்டும் தாய்மார்களே, நம்முடைய மதரசாக்களிலே படிக்கப்பட வேண்டும். வரலாறு படிக்காத சமூகம் வரலாறை படைக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய வரலாறிலே அறிவாளிகளுக்கு மகத்தான படிப்பினை வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் நிறைய பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு திருக்குர்ஆனிலே 28 ஜுஸுக்களில் அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே 15 ஜுஸுக்களை விட அதிகமாக அல்லாஹ் பேசுகிறார். ஷைத்தானுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். ஏன் நாம் மதிக்கவே கூடாத நாயை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே வரலாறாக பேசுகிறார். அஸ்ஹாபுல் கஹஃப் யாரு?
7 இளைஞர்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நாயை கூட அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக வகல்புஹும் பாசிதுன் ذراعيه بالوسيد, நல்லவர்களோடு வாழ்ந்த நாயை கூட அல்லாஹ் குர்ஆனில் வரலாறாக பதிவு செய்கிறார் என்றால் பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பதற்கு இந்த வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய நாயும் ஒரு அடையாளம். தஃப்சீர் ரூஹுல் பயானில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. 10 உயிரினங்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் இன்ஷா அல்லாஹ். 10 உயிரினங்கள். அதிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பும் இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாடும் இருக்கிறது. அதே போல் கனவான்களே, அஸ்ஹாபுல் கஹ்ஃபோடு இருந்த நாயும் கூட அல்லாஹ் தஆலா அதற்கு மனித உருவத்தை கொடுத்து அல்லாஹ் அதற்கு சுவர்க்கத்தை நசீபாக்க இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய மேலான தாய்மார்களே, எனவே இது போன்ற வரலாறுகள் நம்முடைய வீடுகளில் ஒலிக்க வேண்டும், நம்முடைய மதரசாக்களில் ஒலிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளுடைய மேம்பாடு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதமான ஒரு மிகப்பெரிய சுன்னத்தாக இருந்தது. சிறுபிராயம் முதல் கொண்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறவுகளை மேம்படுத்துவதிலே எல்லா விதத்திலும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். சமுதாயத்திலே இன்றைய இஸ்லாமியர்கள் நலிவடைந்து போனதற்கும் நாம் பலவீனம் அடைந்து போனதற்கும் ஒரே காரணம், நம்முடைய லட்சியம் எல்லாம் பள்ளிவாசலுடைய தொழுகையோடு தான் இருக்கிறது. நான் ஐவேளை தொழுகையாளி, இதற்கு மேல் என் மீது எதுவும் கடமை இல்லை. பெண்கள் வீட்டிலே நான் ஏதோ குர்ஆனை படித்து விட்டேன், காலை மாலை மதரசாவுக்கு போய்விட்டேன், சமைத்து கொடுத்து விட்டேன், ஏதோ என்னால் இயன்ற சேவைகளை செய்துவிட்டேன், இத்துடன் என் கடமை நிறைவேறியது, முடிந்து விட்டது என்ற மூட நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எத்தனையோ நல்ல பழக்கங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு, கட்டளை ஒவ்வொரு மெம்பர் படியிலும், ஜும்மாவுடைய குத்பாவிலும், ஈதுடைய குத்பாவிலும் ஒலிக்கக்கூடிய அந்த திருவசனம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தொழுகையை உத்தரவாக பிறப்பிப்பது போல், ஜகாத்தை உத்தரவாக பிறப்பிப்பது போல் அல்லாஹ் தஆலா உறவுகளை மேம்படுத்துங்கள் என்று கட்டளையாக உத்தரவாக அல்லாஹ் பிறப்பிக்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ பில் குர்பா. அல்லாஹ் தஆலா உத்தரவளிக்கிறான், உபதேசம் செய்யவில்லை, எச்சரிக்கை ஊட்டவில்லை, உத்தரவு, அல்லாஹ்வுடைய ஆணை. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நேர்மையோடு இருங்கள், வல் இஹ்சான், உபகாரத்தோடு இருங்கள், வ ஈதாஇ பில் குர்பா, உறவுகளுக்கு கொடுத்து வாழுங்கள், உறவுகளுக்கு கொடுத்து வாழுங்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யும்ஸஅ லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹிமா. உங்களுடைய ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா, ஆயுளில் பரக்கத்து வேண்டுமா, தாய்மார்களே உறவுகளை மேம்படுத்துங்கள். ரஹீம் என்ற அரபி வார்த்தை ரஹ்முல் மர்அத், தாயின் தொப்புள் கொடியிலிருந்து வருகிறது. தாயின் வயிற்றிலிருந்து உருவாகக்கூடிய மனிதனை அல்லாஹ் தஆலா அந்த தொப்புள் கொடி உறவுகளாக யாரையெல்லாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ, ஒன்று மஹரம், இன்னொன்று கைர மஹரம். உறவுகளை ஷரியத்து 2 விதமாக பிரிக்கிறது. ஒன்று திருமணம் ஹராமான உறவுகள், இரண்டாவது திருமணம் ஹராமாக்கப்படாத உறவுகள். திருமணம் ஹராமான உறவுகள் நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய பிள்ளை, இவர்கள் அனைவரும் நம்முடைய தாயுடன் பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய நெருக்கமான உறவு. திருமணம் ஹராமாக்கப்பட்டவர்கள், இவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்கம், மறுபக்கம் திருமணம் ஹராமாகாத உறவுகள், தூரத்து சொந்தங்கள், இரண்டையும் அல்லாஹ் தஆலா அரவணைக்க சொல்லுகிறான், கண்ணியப்படுத்த சொல்லுகிறான். மற்றொரு வசனம் சூரத்து ரஅதில் அல்லாஹ் பேசுவான், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். அறிவாளிகள் தான் இந்த குர்ஆனை கொண்டு பயன் பெற முடியும். குர்ஆன் அல்லாஹ் கொடுத்த மகத்தான பொக்கிஷம் கனவான்களே. குர்ஆனை தொடாத எந்த சமூகமும் ரசூலுல்லாஹ்வை பற்றி படிக்கவே முடியாது. கான ஹயாத்துஹு அல் குர்ஆன், கான குலுகுஹு அல் குர்ஆன். அருமை சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் அவர்களுடைய முழு குணம் குர்ஆனாக இருந்தது. ஒரு நடமாடும் குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்க்க நீங்கள் குர்ஆனை பாருங்கள், குர்ஆனை நீங்கள் பார்த்து விட்டால் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் பார்த்து விடலாம்.
அப்படிப்பட்ட உத்தம இறை வேதம் இன்றைய சமூகம் இதை விட்டுவிட்டது. குர்ஆனை ஓத நம்ம தயாராக இல்லை. இன்னும் வரை இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் ஏறக்குறைய 30% இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் குர்ஆனை ஓத தெரிந்திருக்கிறார்கள். இன்னும் 70% இஸ்லாமியர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய எந்த நேரமும் கொடுப்பதில்லை, விளக்கமும் இல்லை, தர்ஜுமா இல்லை, எந்த விதமான தஃப்சீர் இல்லை. எப்பொழுது இந்த ஆண்ட்ராய்டு நம்முடைய கரங்களில் வந்ததோ நான் அதன் வழியாக இஸ்லாத்தை பழகுகிறேன், அதன் வழியாக நான் தர்ஜுமாக்களை பார்க்கிறேன். நான் என் போன் மூலமாக, யூடியூப்கள் மூலமாக, முகநூல்கள், பேஸ்புக்கள் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஏஐ மூலமாக நவுது பில்லாஹ் சொல்லுது. இது என்ன ஒரு தஜ்ஜாலா என்னன்னு தெரியல. நல்லது கேட்டாலும் பதில் சொல்லுது, கெட்டது கேட்டாலும் பதில் சொல்லுது. உமர் ஃபாரூக் ஹசரத் யார் அப்படின்னு நைட்டு போய் பாருங்க, சொல்லும் ஹசரத் யாருன்னு சொல்லி ஏஐ இன்னைக்கு பதில் சொல்லும். உண்மைதான். காலைல ஒருத்தர் அப்படிதான் போட்டார், தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளரை பத்தி போட்டாலும் ஏஐ பயானா அடிக்குது. அவர் யூடியூப்ல அதை பேசியிருக்கிறார், இதை பேசியிருக்கிறார், அப்படி செய்திருக்கிறார், இப்படி செய்திருக்கிறார். அந்த பதிவு அப்படியே காப்பி பண்ணி அந்த ஹஜ்ரத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உங்களை பத்தி ஏஐ இப்படி பேசுதில்லை, அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னை பத்தி ஏஐ பேசுதா? யார் சொல்லி கொடுத்தா? எப்படி சொல்லி கொடுத்தா? ஏஐ செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கட்டம் வரும். நவுது பில்லாஹ். மேடைகள் இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, ஏஐ தான் பயான் பேசும். மேடைகள் இருக்கும், உலமாக்கள் இருக்க மாட்டாங்க, ஏஐ தான் பயான் பேசும். மேடைகள் இருக்கும், தலைமை இருக்காது, கிராத் இருக்காது, கீதம் இருக்காது, சிறப்பு பேச்சாளர் இருக்காது, எல்லாமே ஏஐ சொன்னோம். நான் பார்த்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. எங்க போகிறது? மெட்டீரியலிசம். எல்லாமே மெட்டீரியலை நோக்கி மனிதனுடைய பார்வை போகிறது. இல்லை கனவான்களே, இது ஒரு மிஷின். இதை நம்பி நீங்கள் குர்ஆனை ஒப்படைத்து விடாதீர்கள், தஃப்சீரை ஒப்படைத்து விடாதீர்கள், ஷரியத்தை ஒப்படைத்து விடாதீர்கள். ஷரியத் அதனுடைய தங்குமிடம் கல்புல் முஃமின் மட்டும்தான். ஒரு மூமினுடைய கல்வை தவிர ஷரியத்தை சுமக்கக்கூடிய தகுதி உலகத்தில் எந்த பொருளுக்கும் அல்லாஹ் தரவில்லை. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை மலையின் மீது நாம் ஒருவேளை இறக்கி இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பயங்கரமான மலை, இமயமலை, திருச்சி மலைக்கோட்டை, காஜாமலை, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை மாத்திரம் நான் இறக்கியிருந்தேன் என்றால் சுக்குநூறாக, தூள் தூளாக அந்த மலை நசுங்கி தூள் தூளாக இருக்கும். ஆனால் வஹமலஹல் இன்சான், மனிதன் அந்த குர்ஆனை சுமந்து கொண்டான். இந்த குர்ஆனை சுமக்கும் தகுதி உலகத்தில் எந்த ஏஐக்கும் கிடையாது, எந்த யூடியூபுக்கும் கிடையாது, எந்த செயற்கை நுண்ணறிவுகள் எதற்கும் கிடையாது. மனிதன் உருவாக்க பார்க்கிறான், ரோபோட்களாக, மிஷின்களாக, ஏஐகளாக உருவாக்கி எல்லாமே அதுக்கு கேட்டுக்காது, எல்லாமே பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகிறான் என்றால் நவுது பில்லாஹ். கணியத்திற்குரியவர்களே, நாளடைவில் முஃமினுடைய தேவை, ஆலிமுடைய தேவை, தனவந்தர்களுடைய தேவை, அவுலியாக்களுடைய தேவை, நல்லவர்களுடைய தேவை நாளுக்கு நாள் குறைஞ்சு 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 யாருமே தேவையில்லை, ஏஐ மட்டும் போதும் என்ற ஒரு மிக மோசமான, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தஜ்ஜால் ஒண்ணு இல்ல, தஜ்ஜால் மூட நம்பிக்கை, தவறான எண்ணம், தஜ்ஜால் ஒன்று இல்ல. யஅதூனகும் தஜ்ஜாலுன் கذாபூனே. ரசூலுல்லாஹ் பன்மையா சொல்றாங்க, சிங்குலரா சொல்ல, புளூரலா சொல்றாங்க. தஜ்ஜாலூன கذாபூனே, பொய் பேசக்கூடிய பல தஜ்ஜால்கள் வருவார்கள். அதில் ஒரு தஜ்ஜால் தான் இந்த ஏஐ. நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்துங்கன்னு நான் சொல்றேன். நான் சொல்றது சரின்னு சொல்லி நான் சொல்ல, என்னுடைய ஆய்வை நான் தருகிறேன் உங்களுக்கு. இந்த ஆய்வு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் இது எங்கே கொண்டு போகும் தெரியுமா? நாளைக்கு நீங்க குர்ஆனுடைய தர்ஜுமா கேட்டீங்க, அது இருக்குங்கிறத இல்லைன்னு சொல்லும். பகலை இரவாக்கும், இரவை பகலாக்கும், ஆணை பெண்ணாக்கும், பெண்ணை ஆணாக்கும், நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும், ஷைத்தானை வழிகாட்டியாக காட்டும். ரசூலுல்லாஹி நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். நாம் சொல்ல தயாராக இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்டர்நெட் மூலமாக, செல்போன்கள் மூலமாக, மொபைல்கள் மூலமாக ஷரியத்தை நேரடியாக நாம் கற்க முடியாது. ஜஸ்ட் ஒன்லி சப்போர்ட் இருக்கு. ஏன் இப்ப இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பயான் பிடிக்கிறாங்க, நிறைய பேர் கேள்வி, என்ன ஹஜ்ரத் நீங்க பாட்டுக்கு ஜும்மால லைவ் போடுறீங்க, வீடியோ பிடிக்கிறீங்க, போட்டோ பிடிக்கிறீங்க,
வீடியோ பிடிச்சு நீங்க பாட்டுக்கு போடுறீங்க, இதெல்லாம் ஹராமாக இல்லையா? கண்ணியமானவர்களே, தெளிவான பதில். நான் தப்லீகினுடைய ஒரு பெருந்தகையினுடைய பதிலை எனக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்வேன். ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பெண்களை வீட்டிலே இருக்கும்படி குர்ஆன் பேசுகிறது. கேட்டவர்கள் டெல்லியில் இருந்த உலமாக்கள் கேட்டார்கள். ஹஜ்ரத் இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலகத்தையே ஆண்ட உலமாக்கள், இந்தியாவை ஆண்டல்ல உலகத்தையே ஆண்ட உலமாக்கள், மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய தியாகிகளும் கூட அவர்கள் அந்த பெருந்தகையினுடைய ஒரு உசூலாக, ஒரு சட்டமாக வைத்தார்கள். பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போகலாம். இருக்கா இல்லையா? 3 நாள் போகிறார்கள், 10 நாட்கள் போகிறார்கள், 40 நாட்கள் போகிறார்கள். மஸ்தூராத் ஜமாத் என்று அதற்கு ஒரு பேர் வைக்கிறார். நான் கொஞ்சம் தப்லீகுக்குள்ள நான் நேரடியாக போகல, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆதாரமா எடுக்கிறேன். ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் சாப்பிட்ட எல்லாரும் கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், பெண்களே நீங்கள் வீட்டிலே இருங்க, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே வெளியே போகாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா நீங்க பார்த்தா பெண்களே ஜமாத்து போங்க, 3 நாள் போங்க, 10 நாள் போங்க, இப்படி வீட்டை விட்டு நீங்கள் வெளியே கிளப்புகிறீர்களே, என்ன காரணம்? ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான பதிலை தருவார்கள். நான் பெண்களை வெளியாக்கவில்லை, ஆல்ரெடி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆல்ரெடி பெண்கள் என்ன செய்தாங்க? இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கிறது இல்லை. கேட்டு பாருங்க, 24 ஹவர்ஸ் வெளியே பிஸியா இருக்கிறாங்க. சமையல்லாம் வேலைக்காரன் ஒப்படைக்கிறாங்க. சமையல்லாம் யூடியூபை பார்த்து நம்ம ஆண்கள் இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹாஜிமார்கள்லாம் இப்ப கிச்சன்ல தான் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. கிச்சனும் சிக்கனும் தான். எங்க ஹாஜியா இருக்கிறீங்க? கிச்சன்ல இருக்கிறேன். ஏன்? வீட்டுக்காரம்மா வெளியே போயிருக்கிறார். அப்படின்னா ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பெண்கள் வீட்டை விட்டு எப்பயோ வெளியே வந்துட்டாங்க, நான் உங்களுடைய ரூட்டை மட்டும் மாத்தி இருக்கிறேன். தவறான வழியில் போக வேண்டிய பெண்களை நல்ல வழியில் திருப்பி இருக்கிறேன். அதே போல்தான் இன்றைய யூடியூப்களும், இன்றைய பேஸ்புக்களும், இன்றைய இன்ஸ்டாகிராம் உலமாக்களுடைய பயான்கள் இதில் பதிவாக்கப்படுகிறது என்றால் எல்லா கையிலையும் செல்போன் வந்துருச்சு, எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. கொஞ்சம் திசை திருப்புகிறோம். ஹராம்களை பார்க்காதீர்கள், தவறுகளை பார்க்காதீர்கள், அனாச்சாரங்களை பார்க்காதீர்கள். உலமாக்களுடைய கிராத்தை கேளுங்கள், உலமாக்களுடைய பயானை கேளுங்கள், நல்லவர்களுடைய நல்ல வார்த்தையை கேளுங்கள். இன்றைய காலம் சென்ற எல்லா உலமாக்களுடைய பயானும் அல்ஹம்துலில்லாஹ் யூடியூப் வாயிலாக நமக்கு அற்புதமாக காண கிடைக்கிறது என்றால் இதுவும் ஒரு நிஅமத்து தான். ஆனால் இதுதான் ஷரியத்தா என்பது கிடையாது, இதுதான் வலியா என்பது கிடையாது. எனவே அற்புதமான தாய்மார்களே, புஸ்தகங்களை கையில் எடுக்க வேண்டும், வீட்டிலே தாலீம்கள் இருக்க வேண்டும். அந்த புஸ்தகங்கள் உங்களை உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வழிகளை தருகிறது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் மதீனாவில் அடி எடுத்து வைத்தவுடன் முதல் ஆரம்பமான 4 நசீஹத்துகள், மதீனாவில் அடி எடுத்து வைத்தவுடன் ரசூலுல்லாஹ் எடுத்தவுடன் கூறிய 4 உபதேசங்கள், அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லூ பில்லைலி வன்னாஸு நியாம். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, சலாமை பரப்புங்கள். என்ன செய்யணும்? இப்ப நான் ஆரம்பத்தில் சலாம் சொன்னா ஹஜ்ரத் மட்டும் தான் பதில் சொல்றாங்க. இந்த சலாம் அல் பாதிகு பிஸ் ஸலாமி பரீஉம் மினல் கிபர், சலாமை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவன் எல்லா பெருமைகளை விட்டு அவனை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி விடுகிறான். சமுதாயத்தில் சலாம் இல்லையே, ஏதோ கையை தூக்கி இப்படிங்கிறோம், ஸலாம் அலைக்கும்ங்கிறோம், வார்த்தை தெளிவில்லை, சலாம் தெளிவாக இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு, மத்தபுடைய மாணவர்களுக்கு ஏறக்குறைய 3 நாள் வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இதுக்கு மட்டும் 3 நாள் தேவைப்படும். சலாமினுடைய வார்த்தை தெளிவா இல்லை. நபி அவர்கள் சலாம் சொல்லுங்கள் சொல்ல, சலாமை பரப்புங்கள். உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை சொல்லுவார்கள், காலையில் எழுந்தவுடன் நீ நிய்யத் வைக்க வேண்டும், இன்று இரவு தூங்குவதற்குள் குறைந்தபட்சம் 100 தடவை நான் சலாம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். எத்தனை தடவை? 100 தடவை சலாமை பரப்புங்கள். சலாம் அல்லாஹ். சலாம் என்பது யார்? அல்லாஹ். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒரு பேர் என்ன? சலாம். அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். போகும் இடமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்,
மாற்றார்கள் கூட இன்று இஸ்லாமியர்களை பார்த்தால் வணக்கம் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு, அவர்களுடைய சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு பாய்மார்களை கண்டால் அவர்களுடைய நாவிலும் பாய் சலாம், சலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தை மாற்றார்களை உபயோகிக்கும் போது சமுதாயத்திலே பெரிய கவலை. எத்தனையோ பேர் சலாம் சொல்றாங்க, பதில் சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். கண்ணியமான தாய்மார்களை சலாம் சொல்லாமா? இன்ஷா அல்லாஹ். வீட்டிற்குள் நுழைஞ்சவன சலாம் சொல்லாமா? மதரசா மாணவிகள் பாருங்க, மதரசாவுக்கு வரும்போது சலாம் சொல்லுவாங்க, அதே வீட்டுக்கு போயிட்டா சலாமே சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு போனா சலாம் கிடையாது, தூக்கி வீசுவாங்க. செருப்பு ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம். கொஞ்ச நேரம் தான் எல்லா மரியாதையும் கண்ணியமும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா தாய்மார்களுடைய பேரண்ட்ஸுடைய கோரிக்கை, என் பிள்ளை மதரசால 3 வருஷம் படிச்ச ஆலிமா ஆயிருச்சு, இன்னும் பெற்றோரை மதிக்க தெரியல, உறவுகளை மேம்படுத்த தெரியல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, அதே போல் பராத்தினுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, மேராஜினுடைய இரவு, இந்த இரவுகளில் புண்ணிய நாட்களில் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும் என்றால் இது போன்ற புண்ணிய நாட்களில் இஸ்லாம் அற்புதமாக ஹதீஸில் தருகிறது, உறவுகளை மேம்படுத்தாத வரை உன்னுடைய பராத்தினுடைய இரவு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, அந்த தொடர்ச்சியை நாம விட்டுறக்கூடாது. நபி அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்தவுடன் முதலாக செய்த உபதேசங்கள் எத்தனை? 4 உபதேசங்கள். முதல் உபதேசம் என்ன? சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அஃஷு சலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சலாமை பரப்புங்கள். முதலாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, கணவனுக்கு, பெற்றோருக்கு, எல்லா இடத்திலும் சலாமை பரப்புங்கள். சலாம் அல்லாத எந்த காணிக்கையும் இஸ்லாத்தில் பரிபூர்ணமான காணிக்கை அல்ல. குட் மார்னிங், குட் ஈவினிங், டாடா எது வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் எதுவும் முழுமை அல்ல. எதுவும் எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கான வார்த்தையும் இல்லை. மௌத்தினுடைய இல்லத்திலும் நீங்கள் தாராளமாக சலாம் சொல்லலாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹுடைய முதல் உபதேசம் சலாமை பரப்புங்கள். உம்மத்தில் எடுபட்ட சுன்னத் இது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக. இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அத்இமுத் தஆம், உணவை கொடுங்கள். உணவை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள். இஸ்லாம் உணவை விநியோகம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஜாதி மத எந்த வேறுபாடும் இஸ்லாம் வைக்கல. அதனாலதான் பொதுவாக மீலாத் விழாக்களுடைய இறுதிகளில் நம்மவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை விட மாற்றார்களுக்கு பரக்கத்தாவே கொடுக்கப்படும். இதற்கும் பேகம்பள்ளி என்பது அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த மஸ்ஜிதினுடைய செயல்பாட்டை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பேகம்பள்ளியினுடைய ஜும்மால முதன்மையாக திருச்சியிலேயே ஆரம்பமாக அந்த மஹல்லால இருக்கக்கூடிய மார்க்கெட் வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லாமே ஜும்மாவுடைய தொழுகை முடிச்சுட்டு பேகம்பள்ளியினுடைய கந்தூரி விழால வந்து சாப்பிடுவாங்க. அந்த மீலாது விழால வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன்? இஸ்லாம் உணவை கொடுக்க சொல்லுகிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு வரலாறு, அந்த உறவுகள் பாருங்க, நேர்ச்சை செய்றாங்க. பிள்ளைக்கு கடும் ஜுரம், பிள்ளைக்கு கடும் ஜுரம். ஹசன் ரலியல்லாஹு, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு ஜுரம் சரியாயிருச்சுனா நாங்க குடும்பத்தோடு நோன்பு வைக்கிறோம், குடும்பத்தோடு நோன்பு வைக்கிறோம். குடும்பத்தோடு நோன்பு வைக்கக்கூடிய நேர்ச்சை வைத்தார்கள். சில நாட்களில் அல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அற்புதமான நிவாரணத்தை கொடுத்து விடுகிறார். பூரண சுகம் பெறுகிறார்கள். 3 நாட்களுடைய நோன்பைக்கு அந்த குடும்பம் தயாராகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் ஹுசைன், ஹஜ்ரத் ஹசன் போன்ற எல்லாரும் நோன்பு வைக்க தயாராயிட்டாங்க. ரொம்ப வெறுமை. சஹாபாக்கள்லயே வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஜகாத் கடமையாகாத ஒரு சஹாபி என்றால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. சஹாபாக்கள்லயே ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை கொடுத்த பெருமக்கள் என்றால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு. 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமக பிள்ளை. நீங்க ரசூலுல்லாஹ்வை வறுமையோடு இணைக்க முடியாது, செல்வத்தோடு இணைக்க முடியாது. வறுமையோடு இணைத்தால் அங்கே ஹஜ்ரத் உஸ்மான் நிற்பாங்க. செல்வத்தோடு இணைச்சாங்கன்னா அங்க யார் நிற்பா? ஹஜ்ரத் அலி நிற்பாங்க. எனவே வறுமைக்கும் செல்வத்திற்கும் நடுவில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பக்கம் வறுமைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்திற்கு தேவை, மறுபக்கம் பொருளாதார நிபுணர்களும் இஸ்லாத்திற்கு தேவை. பொருளாதார நிபுணர்களின் தலைவர் சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு. வறுமையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு முன்னுதாரணம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. நோன்பு வைக்கிறாங்க, கடும் பசி, இஃப்தாருடைய நேரம் நெருங்க, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இஃப்தார் வரப்போகுது. எப்படி இருக்கும்?
கடும் பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ரமதானுடைய உஷ்ணம், ரமதானுடைய வெயில், இஃப்தாருடைய நேரம் நெருங்கும் போது அல்லாஹு அக்பர், அந்த தண்ணீருடைய ருசி இருக்கு பாருங்க, அந்த ஜூஸ், அந்த தண்ணி கடிகார வேலையே செய்யாது. அதான் பிரச்சனையே. எல்லா நாளும் ஸ்பீடா ஓடும். பாருங்க, மணி இப்ப 8 ஆயிருச்சு. ஆனா ரமதானுடைய இஃப்தார் 6:40னா 6:30க்கு பிறகு கடிகாரமே தூங்க ஆரம்பிச்சிடும், ஓடவே ஓடாது. ஆனால் அந்த பட்டினியில் ஹஜ்ரத் அலி தயாராக இருக்கிறாங்க. கடும் பசி, சரியான சகர் உணவு இல்லை, குடும்பத்தோடு நேர்ச்சை நோன்பு, இஃப்தாருக்கு தயாராகும் பொழுது வாசலில் ஒரு தட்டும் சத்தம். ஆனா மிஸ்கீனுல் மதீனா, மதீனாவுடைய ஏழை வந்திருக்கிறேன். ஹஜ்ரத் அலி அவர்களே, மதீனாவுடைய ஏழை வந்திருக்கிறேன், கடும் பசியில் இருக்கிறேன். கேட்டது யாரிடத்தில்? ரசூலுல்லாஹுடைய அஹ்ல பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பம், உற்றார் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பண்பாடு, அற்புதமான ஒரு குடும்பம் இது. ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், அல்லாஹுடைய பெயரோடு அவர் கேட்டுவிட்டார், மதீனாவுடைய மிஸ்கின் வந்திருக்கிறார், இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொடுங்க, விடுங்க. கடும் பசியோடு அந்த இரவு கழிகிறது. நேர்ச்சை 3 நாள் தொடர் நோன்பு, நேர்ச்சை பூர்த்தி செய்தாகணும். மறுநாள் அதே பட்டினியோடு இந்த குடும்பம் 2வது நாளுடைய நோன்பு, 2வது நாளுடைய நோன்பு, அதே போல் கடும் பசியிலே, கடும் கஷ்டத்திலே 2வது நாளுடைய நோன்பினுடைய இஃப்தார், கடும் பசியிலே இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நெருங்குகிறது நேரம், சூரிய மறைவை எதிர்பார்க்கிறார்கள். கடிகாரம் இல்லாத காலம், சூரிய மறைவை எதிர்பார்த்திருக்க, உணவு ஏதோ கொஞ்சம் தயாராக இருக்க, அங்கே எல்லோரும் தயாராக இருக்கும் பொழுது வாசலில் தட்டும் சத்தம் கேட்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனா, மதீனாவுடைய அனாதை வந்திருக்கிறேன், அல்லாஹுடைய பெயரால் கொஞ்சத்தை கொடுங்கள். வரக்கூடியவர் யார்? யாரோ, ஆனால் வந்த இடம் என்ன? எதையும் இல்லை என்று சொல்லாத மிகப்பெரிய பாரம்பரியம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தவிர ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட லா இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை. சஹாபாக்களுடைய ரிவாயத் திர்மிதியில இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை தவிர வாழ்க்கையில் ஒரு தடவை கூட இந்த பாரம்பரியம் லா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது கிடையாது. எப்பவுமே ஏழைகள் வந்தா நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை, நோ சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தருகிறோம், இன்ஷா அல்லாஹ் நாளை வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு தட்டி கழிக்கலாமே தவிர இல்லை என்று சொல்லி இல்லாமலே போகட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பானா. இல்லை என்று சொல்லி இல்லாமலேயே போகட்டும் அங்கிருந்து வந்துடக்கூடாது. எனவே இல்லை என்ற வார்த்தை சொல்லாமல் ஹஜ்ரத் அலி சொல்லுவார்கள், இருக்கிறத தூக்கி கொடுங்க. எத்தீம் வந்திருக்கிறார், அல்லாஹுடைய பெயரோடு கேட்டார், அள்ளி கொடுங்கள். 3வது நாள் நேர்ச்சையினுடைய இறுதி நோன்பு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் அலி அவர்களும் ஹஜ்ரத் ஃபாத்திமாவும் நடுக்கம், கடும் பசியின் கொடுமை. அல்லாஹு அக்பர். கணேத்திற்குரியவர்களே, இந்த பட்டினியோடு, இந்த பசியோடு நிகழ்காலத்தினுடைய அரக்கன், நிகழ்காலத்தினுடைய கொடுங்கோலன் ஏறக்குறைய 1 வருட காலம் 360 நாட்கள் ஒரு பாலஸ்தீன சமூகத்தினையே பட்டினியோடு சாவடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பட்டினி என்ற வார்த்தை வரும் பொழுது ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு தாயும் உங்களுடைய ஃபர்லுக்கு பிறகு, உங்களுடைய ஜும்மாவுக்கு பிறகு, உங்களுடைய தஹஜ்ஜுதிற்கு பிறகு, உங்களுடைய மதரசாவிலே மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய ஒரே துவா, யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களை பட்டினி போரை விட்டு பாதுகாப்பாயாக. அப்படியே நரம்பும் தோலுமாக செத்து போய் கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஒரு குடும்போனர்களை சமீப காலமாக இந்த உலகமே பார்த்திருக்கார். ஐநா சபையில் எத்தனையோ நாடுகளுடைய பிரதிநிதிகள் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. கொஞ்சம் விடுங்கப்பா அந்த மக்களை. 60,000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய இந்த 1.5 வருடத்தில் ஷஹீதாகி விட்டார்கள். அல்லாஹு அக்பர். இங்கே பட்டினியோடு ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். 3வது நாள் இஃப்தாருடைய நேரம் நெருங்க, எல்லாமே பசியோடு இருக்கும்போது மீண்டும் கதவு வாசல் தட்டப்படுகிறது. அல்லாஹு அக்பர். பொறுக்க முடியவில்லை. கேட்டவர் கேட்டார், அன அசீருல் மதீனா, நான் மதீனாவுடைய சிறைச்சாலை கைதி, விடுதலையாகி இப்பதான் வந்திருக்க, கடும் பசி, அல்லாஹுடைய ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை நாடி வந்திருக்கிறேன். இந்த குடும்பம் இல்லை என்று சொன்னதாக வரலாறு இல்லை. இருந்ததை கொடுங்கள். இருக்கிறதையெல்லாம் தூக்கி கொடுத்து நடக்க முடியாமல் தன் குடும்பத்தை அள்ளி போட்டு ரசூலுல்லாஹுடைய தாயகத்திற்கு வருகிறது. மருமக குடும்பம், மகளாரின் குடும்பம், ஈரக்கொலை, மருமக பிள்ளை. அல்லாஹு அக்பர்.
ரசூலுல்லாஹுடைய சன்னிதானத்திலே 3 நாளுடைய கடும் நோன்பு. ஒரு பக்கம் அனாதை, ஒரு பக்கம் மிஸ்கீன், ஒரு பக்கம் சிறைச்சாலை கைதி, எல்லாவற்றையும் வாரி வழங்கிவிட்டு இந்த குடும்பம் ரசூலுல்லாஹுடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது பூமான் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் புன்முறுவலோடு மர்ஹபன் பி அஹ்லில் பைத், மர்ஹபன் பி அஹ்லில் பைத், என் குடும்பமே வருக, என் குடும்பமே வருக, அலியே உன் 3 நாள் தியாகத்தை பற்றி நீ சொல்ல வேண்டாம், என் ரப்பு குர்ஆனுடைய வசனமாகவே அல்லாஹ் இறக்கிவிட்டார். குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் இறக்கிவிட்டார். இதான் ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஃபஜ்ர்ல 2வது ரக்காத்துல உலமாக்கள் ஓதுவாங்க. முதல்ல சஜிதா ஓதுவாங்க, 2வது சூரா தஹர் ஓதுவாங்க. அந்த தஹரில் அல்லாஹ் சொல்லுவான், வயுதஹிமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. என்னுடைய நல்லடியார்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய உறவுகளை விட அதிகமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைச்சாலை கைதிகளுக்கும் அவர்கள் உணவாக தருவார்கள், வாரி வழங்குவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் மேலானவர்கள் என்ற வசனத்தை உங்களுடைய 3 நாளுடைய தியாகமாக அல்லாஹ் கியாமத் நாள் வரை ஒவ்வொரு மூமினும் ஓதக்கூடிய வசனமாக அல்லாஹ் உங்களுடைய வரலாறை குர்ஆனுடைய காவியமாக அல்லாஹ் மாற்றி வைத்தார். நினைத்திற்குரிய மேலான தாய்மார்களே, கொடுக்கும் சமூகம் இந்த சமூகம், கொடுக்கும் வரலாறு படைத்த சமூகம். ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டினி போர் நடத்தப்படும் பொழுது கடும் வேதனை வருகிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் பாலஸ்தீனத்தில் ஒரு சுதந்திர கொடி பறக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த முன்னோர்களுடைய தியாகம் வீணாகிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை கொடுப்பானாக. தாய்மார்களே, சகோதரிகளே, உறவுகள் விஷயமாக நான் மீண்டும் நினைவுக்கு வருவேன். மதீனாவில் வந்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய 4 உபதேசம். முதலாவது என்ன? சலாமை பரப்புங்கள். 2வது உணவை தாராளமாக கொடுங்கள். காசு பணம் கொடுக்கிறதை விட ஒரு கொஞ்சம் உணவு இருக்கிறது, அதை உண்டு வயிறு நிரம்ப அவர்கள் செய்யக்கூடிய துஆ, அந்த துஆவுக்கு நிகர் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. 3வதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வஸிலுல் அர்ஹாம், உறவுகளை நீங்கள் மேம்படுத்துங்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவிற்கு வந்தவுடன் முதல் 4 உபதேசங்கள்ல 3வது என்ன? சிலுல் அர்ஹாம், உறவுகளை மேம்படுத்துங்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், புல்லுல் அர்ஹாம் வலோ பிஸ்ஸலாம், சலாமை கொண்டானது உங்களுடைய உறவுகளை நீங்கள் மேம்படுத்துங்கள். குறைஞ்சபட்சம் சலாமாவது சொல்லுங்களேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பேச வேணாம், போன் பண்ண வேணாம், மெசேஜ் அனுப்ப வேணாம், வாட்ஸ்அப் சாட்டிங் வேணாம், குறைஞ்சபட்சம் சலாம் சொல்லாமல்ல. என்ன சொல்லலாம்? சலாம் சொல்லாமல்லவா? நம்ம சமுதாயத்தவர்கள் ஒரு வளமை இருக்கிறது, ஒரு பழக்கம் இருக்கிறது. வாட்ஸ்அப்ல காலைல எந்திரிச்சோன்னு சலாம் சொல்லுவாங்க. காலைல எந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்க? வாட்ஸ்அப்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க. ரோட்ல யாரா சலாம் சொன்னா தைரியம் சொல்ல மாட்டாங்க. ஆனா காலைல எந்திரிச்சோன்னா எல்லா குரூப்லயும் என்ன? ஜும்மா முபாரக்கு, அந்த முபாரக்கு, இந்த முபாரக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும், டிசைனா அரபியில, இங்கிலீஷ்ல, தமிழ்ல. ஆனால் நேரடியாக சலாம் சொல்ல சமுதாயம் தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்தவுடன் 3வது உபதேசம் சிலுல் அர்ஹாம், உறவுகளை மேம்படுத்துங்கள். வஸல்லு பில்லைல் வன்னாஸு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தொழுது பாருங்கள், அல்லாஹ்வை வணங்கி பாருங்கள். இதைவிட அற்புதமான ஒரு இபாதத், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி தரக்கூடிய இபாதத் ஒண்ணுமே கிடையாது. இடைத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாகவே இஸ்லாமிய ஷரியத்து கோர்ட்டு, கவனமாக நான் இறுதி நிலைக்கு வந்துவிட்டு, இஸ்லாமிய ஷரியத்து கோர்ட்டு ரொம்ப திணறுகிறது. இஸ்லாமிய சிவில் சட்டம் ரொம்ப திணறுது. கோர்ட்டுகள், நீதிமன்றங்கள் இஸ்லாமிய ஹிஜாபுகளை கொண்டு நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. நிறைய தலாக்குடைய பிரச்சனை, நிறைய குலாவுடைய பிரச்சனை. அல்லாஹு அக்பர். சமீப காலத்தில் பெரம்பலூர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுடைய வயசு 75, மனைவியினுடைய வயசு 70. அந்த அம்மா சொன்னது, ஹஸ்ரத் அத்து விட்டுருங்க, இருந்தால் கூட நான் வாழவே முடியாதுங்க. எத்தனை வயசுல? 75 வயசுல. பொதுவாகவே வயசாக ஆகதான் ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்கள் அதிகமா காதலிப்பார். இதுதான் உண்மை. வயசாக ஆகதான் மனைவியின் மீது கணவனுடைய பாசம் அதிகமாகும். இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்து. தன்னுடைய முதிர்ந்த காலத்தில் தான் சில தாய்மார்கள் சிரிக்கிறாங்க, ஹஸ்ரத் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்ட்டு. லாஜர் கரெக்ட் தான் சார். இந்த 30 வயசு காதலை விட 60 வயசு காதல் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். யார? மனைவியை சொல்ற. நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது தப்பா விளங்கிறாதீங்க. ரசூலுல்லாஹுடைய சுன்னா
தன்னுடைய 60வது வயதில் கூட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆயிஷாவிடம் அடிக்கடி, ஆயிஷாவே ஹதீஜா இருக்காங்களே, அல்லாஹ் ஹதீஜா இருக்கிறாங்களே, அப்படி ஹதீஜா எனக்கு இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, ஹிரா குகை வரைக்கும் வந்தாங்க, எனக்கு சோறு கொடுத்தாங்க, எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, எனக்காக வேண்டி தண்ணியை மாய்ச்சாங்க, ஹதீஜா அப்படி செஞ்சாங்க, ஏதாச்சும் கறி ஆக்குனா ஹதீஜாவுடைய நண்பர்களுக்கு கொடுங்க, ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு கொடுங்க, ஹதீஜாவுடைய உறவுகளுக்கு கொடுங்க, மக்கால நான் இருக்கும்போது ஹதீஜா அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க என்று தன்னுடைய ஹதீஜாவினுடைய உறவை தன்னுடைய இறுதி காலம் வரை ரசூலுல்லாஹ் பேச 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 அதற்கு ஆயிஷா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யார சொல்ல இந்த கிளவியை தவிர்த்து வேற சப்ஜெக்டே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் இந்த கிளவியை பத்தி. ஏன்னா இது 18 வயது குமரு, அவங்க 65 வயது கிளவி. ஆனால் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க தன்னுடைய மனைவியை பற்றி. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளை மனமடித்துக் கொடுக்கிறார்கள். உறவுகளை மேம்படுத்த வேண்டிய முக்கியமான கட்டம் இது. பிள்ளைகளை மனமடித்து கொடுக்கிறோம். அல்லாஹு அக்பர் இஸ்லாத்துல இல்ல, 100 பவுன் இஸ்லாத்துல இல்ல, 50 பவுன் இஸ்லாத்துல இல்ல, மண்டபத்தினுடைய டெக்கரேஷன் இஸ்லாத்துல இல்ல. ஏதோ செய்கிறோம், ஏதோ நம்முடைய கௌரவத்திற்காக செய்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்ட செய்கிறோம். இவ்வளவும் செய்கிறோமே, 100 பவுன் போடுறோமே, கார் வாங்கி கொடுக்கிறோமே, பைக் வாங்கி கொடுக்கிறோமே, ஏசி வாங்கி கொடுக்கிறோமே, சொந்த வீடு கொடுக்கிறோமே, பத்திரமே தூக்கி கொடுத்துறோமே, எல்லாமே கொடுக்கிறோம். ஆனால் உறவுகளுடைய பேணுதல் சொல்லி கொடுக்கிறோமா? கணவனுடைய மரியாதையை சொல்லி தருகிறோமா? வீட்டுக்கு போன உடனே அந்த பிள்ளை முதல் போன் அம்மாவுக்கு அடிக்குது, மணிக்கணக்கா தாயிடம் பேசுது, கணவனிடத்துல பேச எந்த மனப்பெண்ணும் தயாராக இல்லை. மாமியாரை தயவு செய்து திருமணமாக கூடிய எனது அன்பு சகோதரிகளே, மாமியாரை மாமியார் என்றே பார்க்காதீங்க. அல்லாஹ்வுக்காக மாமியாரை உங்களுடைய தாயாக பாருங்கள். மாமியார்களே, வரக்கூடிய மருமகளை அல்லாஹ்வுக்காண்டி மருமகளா பார்க்காதீங்க. அதை பார்க்கிறதுனாலதான் தலாக்குடைய பிரச்சனை வருது. நம்ம மகன் மட்டும் அடுத்த வீட்டுல போய் சிறப்பா இருக்கணும், அடுத்தவனுடைய மகள் நம்ம வீட்டுல வந்து கொத்தடிமையாக இருக்க வேண்டுமா? இது என்ன நேர்மை? இது என்ன நியாயம்? அல்லாஹு அக்பர். அதே போல திருமணமாகக்கூடிய மணப்பெண்கள் தன் தாயை மாத்திரம் தங்க தாம்பூலத்தில் கொண்டாடுவார்கள், கண்ணியமாக பார்ப்பார்கள். ஆனால் மாமியாரை கேவலமான பார்வையில். அதனாலே மாமியாரை மாமியாராக பார்க்காதீர்கள், தாயாக பாருங்கள். மருமகளை மருமகளாக பார்க்காதீர்கள், பெற்ற மகளாக இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். குடும்பத்துல தலாக்குடைய பிரச்சனை வராது. இந்த உறவுகளுடைய மேம்பாடு எவ்வளவு பெரிய பிரச்சனை. இணைத்திற்குரிய மேலானவர்களே, பகதாதில் ஒரு மிகப்பெரிய அல்லாஹுடைய வலியுல்லா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல முரீதுகளை, பல உலமாக்களை உருவாக்கிய பெருந்தகை. அவர்களை பார்க்கிறதுக்காண்டி ரொம்ப தூரத்தில் இருந்து அவருடைய சீடர் வருகிறார். வந்தவர் நேரம் அசத்தை பார்க்க போயிருக்கணும், வந்தவர் நேரம் அங்க போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. அசரத் அவங்க வனாந்திர பகுதியில காட்டுக்கு போயிட்டாங்க, விவசாயம் பண்றதுக்கு வேலையா போயிட்டாங்க. அந்த அம்மாட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன விஷயம்? எங்களுடைய ஆன்மீக குருநாதர் அபுல் ஹசன் ஹர்கானியை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறேன். ஹசரத் அவர்களிடத்துல கொஞ்ச நேரம் ஆசி பெற்று உபதேசங்கள் பெற்று வர வந்திருக்கிறேன் என்று கண்ணியத்தோடு இவர் பேச, அந்த அம்மா சொல்லுது, அந்த கிழவனுக்கும் பொழப்பில்லை, இந்த மூதேவிக்கும் பொழப்பில்லை அப்படிங்கிறது. அதிர்ந்து போகிறார் முடியும். இப்படி ஒரு மனைவியா? என்ன வார்த்தை இது? எவ்வளவு பெரிய வழியல்லா! அல்லாஹு அக்பர். என் ஆன்மீக குருநாதர் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்கிறார், மார்க்க பிரசங்கம் செய்கிறார், ஆன்மீகத்தை பரப்புகிறார், மக்களை வலியுறுத்துகிறார். ஆனா இந்த அம்மையார்ட்ட கேட்டா, அந்த கிழவனுக்கும் பொறுப்பில்லை, உனக்கும் பொறுப்பில்லை, எதுக்கு அவரை பார்க்க வந்த? அந்த காட்டுக்குள்ள எங்கே உட்கார்ந்து போயிட்டார் என்று அனுப்பி இருக்கிறேன். உடனே இந்த முறிவு திக்கி திணறி கஷ்டப்பட்டு, கண்டிப்பா அசல்ட்டு போய் சொல்லியே ஆகணும், இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு வார்த்தையா என்று கடிந்து வேகமாக வனாந்தர பகுதியை நோக்கி இவன் நகரும் பொழுது காணும் காட்சி, உலகத்தில் இப்படி ஒரு காட்சியை அந்த முரீது பார்த்திருக்க மாட்டார். வரலாற்றில் எழுதுவார்கள். அல்லாஹு அக்பர். அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிங்கத்தின் மேல் பயணித்து வருகிறார்கள், சிங்கத்திற்கு மேல் பயணித்து வருகிறார்கள். சிங்கம் அவர்களுடைய சவாரியாக. நிறைய பேருக்கு இதெல்லாம் அஜரத்து குருடா விடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் விடலாம். எங்கள்கிட்ட புக் இருக்கு. இப்பெல்லாம் லைப்ரரியில புக் இல்ல, புக்கை நாங்க நடமாடும் புஸ்தகமா போன்ல வச்சிருக்கிறோம். எப்ப வேணாலும் பார்க்கலாம், எப்ப வேணாலும் கேட்கலாம். 200 புக் இருக்கு எங்களுடைய போன்ல. புருடா விடுறதுக்கு வழி இல்ல. சிங்கத்துல வர்றாங்க, அதிர்ந்து போகிறார், ஆச்சரியப்பட்டு போகிறார், கேட்கிறார், எங்கப்பா? இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன. வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு போயிருக்க கூடாது. வீட்டுக்கு போயிட்டியா?
அந்த அம்மா அப்படி இருக்கிறனால தான் நான் இந்த சிங்கத்துக்கே ராஜாவாக இருக்கிறேன். எப்படி? என் மனைவியினுடைய அந்த குணம்தான் என்னை இந்த சிங்கத்திற்கே ராஜாவாக அல்ல ஆக்கியிருக்கிறான் என்றால், என் மனைவியினுடைய சகல துன்பங்களையும் நான் சகித்து போயிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முரீதுக்கு மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய பாடம். ஒரு குருநாதர் சீடர்களை உட்கார வச்சு, பொதுவாகவே ஹஜரத்துமார்கள் வீட்டுல உட்கார்ந்து நாங்க யாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டோம், ஏன்னா பிரச்சனை பெருசாயிடும். எங்களுக்கு வந்து மர்கஸ் பள்ளிவாசல் தான், இந்த மாதிரி மேடைகளா வீட்டுல உட்கார்ந்துலாம் நாங்க உபதேசம் பண்ண மாட்டோம், ஏன்னா அங்க வேற பிரச்சனை இருக்கு. அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து உபதேசம் பண்றாரு. அந்த அம்மா உள்ள இருந்து அது ஒரு பக்கம் பயன் பண்ணுது. இந்த மனுஷனுக்கு வேற குழப்பம் இல்லையா, அப்படி இல்லையா, தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், சாலா ஆக்கணும், எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பயன் பேசிக்கிட்டு இருக்கிறார். போறீங்களா இல்லையா, போறாங்களா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இவரும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹஜ்ரத் பயானம் முடிக்கிற மாதிரி தெரியல, அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே இருக்கு. அந்த அம்மா கர்ஜித்து ஒரு வாலி ஃபுல்லா தண்ணி பிடிச்சு கரெக்டா மண்டையில ஊத்திட்டு போயிருச்சு. ஒரு சீடர் எந்திரிச்சார், கடும் கோபம். இதுக்கு மேல பொறுக்க முடியாது சார், இது வந்து ரொம்ப டூ மச். உங்க மேல அந்த அம்மா கை வைக்கிறாங்க, தண்ணியை ஊத்திட்டு உடம்பு ஃபுல்லா நனைஞ்சு போய் கிடக்கு, என்ன இது? எப்படி உறவுகளை பெரியார்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள். சொல்லுவார்கள் இந்த ஆன்மீக பெருந்தகை, இவ்வளவு நேரம் இடி இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் மழை பெஞ்சிருக்கு, உடுப்பா. இவ்வளவு நேரம் இடி இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் மழையே பெஞ்சிருக்கு, இதையே நீங்க பெருசாக எடுத்துக்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களால் தான் ஆண்கள் விலாயத்தை அடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த பெருமை. உங்களோடு சகித்து வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்வானவனாக, விலாயத்து படைத்தவனாக, உயர்ந்த குணம் படைத்தவனாக மாறுகிறான். அதன் பின்னணியில் பெண்கள் இருக்கிறீர்கள். ஆனால் வருத்தத்திலும் வருத்தம், வேதனையிலும் வேதனம். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், மெஹராஜில் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அதிலே நிறைய பெண்களை நான் பார்த்தேன் என்றார்கள். அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களை நரக வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். துஆ செய்கிறோம், நீங்கள் யாரும் நரகத்திற்கு போகக்கூடாது. என் தாய், என் மனைவி, என் மக்கள், என் சகோதரி, என் இஸ்லாமிய தாய்மார்கள் யாரையும் அல்லாஹ் நரகத்தில் நினைக்க கூடாது. அல்லாஹ் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஆனால் தயவு செய்து உங்களுடைய நாவுகளை கொஞ்சம் அடக்கமாக, அழகாக. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமான ஒரு விளக்கத்தை தர்றாங்க. எந்த தாய்மார்கள் தன்னுடைய கணவனுடைய துன்பங்களை சகித்துக் இருக்கிறார். சில வீட்டுல குடிகாரர்கள் கணவன்மார்கள் மனைவிக்கு எதுவும் தர்றதில்லை, மனைவிக்கு காசு பணம் தர்றதில்லை, வீட்டுக்கு சரியா செலவு பண்றதில்லை. சினிமா உலகம், வெளி உலகம், அனாச்சாரங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள், இப்படியே போறாங்க. ஆனா எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு தாய்மார்கள் இருக்கிறீர்களே, இத்தகைய ஒவ்வொரு தாய்க்கும் அல்லாஹ் மஹ்ஷரிலே ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தன்னுடைய கணவனுடைய துன்பங்களை, சிரமங்களை, வறுமையை, கஷ்டத்தை, துன்பத்தை, மிக மோசமான அணுகுமுறையை சகித்துக் கொள்கிறார்கள். என் கண்களால் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மனைவிமார்களை அடிப்பார்கள் கணவன்மார்கள். ஆனால் அந்த அம்மா வாழ்க்கையில ஒரு தடவை கூட தன் பார்வையை வாசலுக்கு வெளியே காட்டியது கிடையாது, தன் தலைமுடியை வீட்டுக்கு வெளியே காட்டியது கிடையாது. இப்படிப்பட்ட பத்தினி தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் நாமெல்லாம். எனவே எந்த தாய் தன் கணவனுடைய எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யாருடைய அந்தஸ்து தர்றான்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவினுடைய அந்தஸ்து அல்லாஹ் தருகிறான். சுவர்க்கத்து தலைவிகளில் ஒருவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலேயே 4 பெண்கள் உங்களுக்கு முன்மாதிரிட்டாங்க. அதுல ஒருத்தவங்க யாரு? ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஹஜ்ரத் கதீஜா, நாலாவது ஹஜ்ரத் ஆயிஷா. ஒரு ரிவாயத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. உலக பெண்களுக்கு இந்த 4 பெண்கள் முன்மாதிரி. எனவே கணவனுடைய துன்பத்தை, கணவனுடைய கஷ்டத்தை, கணவனுடைய அணுகுமுறையை சகித்து போகக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் அல்லாஹ் ஆசியா அம்மையாருடைய அந்தஸ்து. அதே போல் எந்த கணவன் தன் மனைவியினுடைய துர்குணத்தை, மனைவியினுடைய விகாரமான செயல்பாட்டை, மனைவியினுடைய கடும் பேச்சை, கடுமையான அணுகுமுறையை, தவறான குணத்தை சகித்துக் கொண்டு பல்லை கடித்து தன் மனைவியின் எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொள்கிறார்களோ, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், அல்லாஹ் அந்த கணவனுக்கு நூஹ் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். யார் இந்த நூஹ், யார் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிர், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிர். ஆனா வாழ்நாளில் இறுதி வரை இந்த 2 நபிமார்களும் தன் மனைவிமார்களை தலாக்கு கூட கொடுக்கல, சகித்துக் கொண்டு வாழ்ந்தார். அது அவர்களுடைய ஷரீஅத். ஆனா இஸ்லாமிய ஷரீஅத்துல இது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துல மாற்று மத 2 கணவன் மனைவி சேரவே கூடாது. 2 பேரும் முஸ்லிமா இருக்கணும். அவர் வாழ்க்கை முழுக்க கிறிஸ்தவர் தான், இவர் வாழ்க்கை முழுக்க முஸ்லிம் தான். இந்த திருமண உறவே கிடையாது. இந்த உறவு வேறு விதமான ஒரு அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இருவரும் முஸ்லிமாக இருக்கணும். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்திலே இருவருடைய மனைவிமார்களும் காஃபிராக இருந்து அவர்கள் சகிப்போடு பொறுமையோடு நிதானத்தோடு அவர்கள் அணுகிய பரக்கத், யாரெல்லாம் தன்னுடைய மனைவியினுடைய கஷ்டத்தை சுமந்து போகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை தருகிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தையும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தையும் தருகிறான். அதனால் நம் பெண் பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் இப்பொழுது முபல்லிகாவாக, ஆலிமாவாக 18, 19, 20, 21, 22 வயதில் இந்த இளம் குமரிகள் திருமணமாகி போக இருக்கிறார்கள். தாய்மார்களே, சமுதாயத்திலே ஏதோ வீதிக்கு வீதி மளிகை கடை திறந்து வச்சிருக்கிற மாதிரி தலாக்குடைய பிரச்சனை திறந்து கிடக்கு. நவுது பில்லாஹ். உறவுகளை மேம்படுத்தாத ஒரே சாபக்கேடு. இங்க திருமண பத்திரிகைகளை விட தலாக்கினுடைய பிரச்சனை மனுக்கள் தான் நிரம்பி கட்டுக்கட்டா கிடக்கு. அல்லாஹு அக்பர். திருமண பத்திரிகை 10 அப்படின்னா தலாக்குடைய பேப்பர் 20 கிடக்கு. அல்லாஹு அக்பர். எங்க போய் கொண்டு இருக்கு? என்ன போய் கொண்டிருக்கு சமுதாயம்? இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா? சின்ன சின்ன பிரச்சனைகள், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி எல்லாம் படிக்க வைக்கிறோம். ஆனால் அஹ்லாக்க நம்ம இன்னும் கொடுக்கல. நல்ல குணத்தை இன்னும் நம்ம தரல. சரியாக உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய, அன்பாக பேசக்கூடிய, அல்லாஹு அக்பர், நல்ல வார்த்தை, அன்பாக பேசு, புன்முறுவலோடு பேசு. ரசூலுல்லாஹ்வை விட புன்முறுவலில் மேலானவர்கள் யாரையும் நான் பார்த்ததில்லை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆனா நம்முடைய தாய்மார்கள் எப்படி இருக்கிறாங்க? வீட்டுக்கு வர்ற மருமக பிள்ளை தன் கணவரிடத்தில் கூட புன்முறுவலோடு பேச தயாராக இல்லை. வந்த முதல் இரவில் இருந்து ஆண்ட்ராய்டு துவங்குகிறது, யூடியூப் துவங்குகிறது, செல்போன் துவங்குகிறது. சரியாக நேரங்கள் கொடுக்கவில்லை. திருமணம் கிராண்டா நடக்குது. பல கல்யாணங்கள்ல லட்சக்கணக்கான செலவு. 6 மாசத்துல தலாக், 3 மாசத்துல தலாக், ஹுலா. யார் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தானே தெரியல. இது எங்களோடு இருந்துச்சு. சில சப்ஜெக்ட் நாங்க வெளிப்படுத்தாமே சீக்கிரட்டா வச்சிருந்தோம், அது வெளியே வந்துருச்சு. சில விஷயங்கள் பெண்கள்கிட்ட நாங்க சொல்றதே கிடையாது. சில மசாயில்கள், இந்த மசாயில் பேசக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாலே குடும்பம் நரகமா மாறி போயிடும். நவுதுபில்லாஹ். இஸ்லாமிய பெண்களே, மாணவிகளே, மதரசாவில் கல்வி பயிலக்கூடிய மாணவிகளே, நீங்கள் 4 வருடம் அல்ல 40 வருடங்கள் மார்க்க கல்வியை படித்தாலும் மசாயில் என்ற ஆயுதத்தை நீங்க கையில் எடுக்கவே கூடாது. அது ஹராம் என்று கூட நாங்க சொல்லுவோம். ஏன்? சங்கை மிகு உலமாக்கள் இதுக்காண்டி 13 வருஷம் எடுக்கிறாங்க, 12 வருஷம் எடுக்கிறாங்க. ஆனா பெண்கள் 3 வருஷம் படிச்சுக்கிட்டு என்னது? ஃபிக்ஹின் கலைக்களஞ்சியம், சிந்து சுபியானு, ஃபிக்ஹின் கலைக்களஞ்சியம், நூரானி காய்தா, எஸ்எல் குர்ஆன்லாம் படிச்சுக்கிட்டு மசாயில் பேசுறவங்களா இருக்காங்க. அது பாட்டுக்கு வாயில வர்ற சித்தங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியாமே, இப்படியாமே, அது செய்யலாமே, இது குர்ஆனை தொடலாம், 2 ரக்காத்தா தொழலாம், 4. தாய்மார்களே, மசாயில்கள் வேண்டாம். அதற்காக வேண்டிய உலமாக்கள் இருக்கிறார்கள். எனவே கணித்திற்குரிய தாய்மார்களே, உறவுகளை பேண சொல்லிக் கொடுங்கள். சமுதாயத்திலே மீண்டும் ஒரு தடவை தலாக்கினுடைய வழிகேடு வேண்டாம், ஹுலா என்ற சாக்கடை வேண்டாம். அவங்க எழுதி கொடுக்கிறாங்க, காசிட்ட, அரசு காசிட்ட எழுதி கொடுக்கிறாங்க, நான் என் கணவனுக்கு ஹுலா கொடுத்துட்டேன்னு எழுதுறாங்க. இன்னா லில்லாஹி, சொல்லுங்க ஒரு தடவை, இன்னா லில்லாஹி. இந்த மாதிரி வார்த்தையே தவறு. நான் ஹுலா கொடுத்துட்டேன்ட்டு ஒரு மனைவி எழுதலாமா? ஹுலாங்கிறது என்ன? ரிக்வெஸ்ட், கோரிக்கை. தன் கணவர்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை பிரித்து விடுங்கள், இல்லை என்றால் உங்களோடு வைத்து என்னை மனைவியாக வைத்து வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுதான் ஹுலா. ஆனா இன்னைக்கு பெண்கள் என்ன எழுதுறாங்க? நான் என் கணவனுக்கு ஹுலா கொடுத்துட்டேன், இனி நீங்க பிரிச்சா என்ன, பிரிக்காட்டு என்ன, நான் பிரிச்சுட்டேன், நான் ஒதுங்கிட்டேன், எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஜீவனாம்சங்கிற அந்த கொடூரத்திற்காக அஹ்லாக்கான நற்குணம் படைத்த கணவன்மார்களை இழந்து இன்று எத்தனையோ இளம் தம்பதிகள் வீட்டில் பெற்றோருக்கு சாபக்கேடாக பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பெண் பிள்ளை நாங்கள் பெற்றோமோ என்று தனிமையில் பாத்ரூம்களிலே, தனிமையில் மஸ்ஜிதுகளிலே தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உறவுகளை சரியாக சொல்லிக் கொடுக்கல. எனவேதான் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரொம்ப அழுத்தமா சொன்னது, நீங்கள் திருமணத்தில் தஃப்தரில் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைக்கு, குறிப்பா மணப்பெண்ணுக்கு, மாப்பிள்ளை விட அதிகமாக மணப்பெண்ணுக்கு உஸ்தாத்பீகள் மூலமாக, ஆலிமாக்கள் மூலமாக, சமுதாயத்தினுடைய தாய்மார்கள் மூலமாக அற்புதமாக அழகாக 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கவுன்சிலிங் கொடுத்து கல்யாணம் முடிச்சு வை. என்ன கொடுக்கணும்?
கவுன்சிலிங் இல்லாததுதான் பெரிய சாபக்கேடு. கவுன்சிலிங்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. திருமண அறிவுரை, திருமண ஒழுக்கம், திருமண சுன்னத், திருமணத்தினுடைய ஃபர்ல், திருமணத்தினுடைய ஒழுக்கம், திருமணத்தினுடைய முஸ்தஹப், ரசூலுல்லாஹுடைய குடும்பம், ரசூலுல்லாஹுடைய பிள்ளைகளுடைய குடும்பம், இதையெல்லாம் ஒரு கோர்வையாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் மனமோந்து கேட்கிறேன், காகிதம் உள்ள பெண்கள் மதரசாவிலும் இன்ஷா அல்லாஹ் திருமணமாக இருக்கின்ற இளம் பெண்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தனியா வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சப்ஜெக்டா வச்சு ஒவ்வொரு உஸ்தாபியும், அந்த உஸ்தாபி 1/2 மணி நேரம், இந்த உஸ்தாபி இந்த 1 மணி நேரம், அவங்க மாமியாருடைய ஒழுக்கம், இவங்க கணவனுடைய ஒழுக்கம், அவங்க பொருளாதாரத்தினுடைய சேமிப்பு, அவங்க வீட்டினுடைய சுகாதாரம், இப்படி ஒவ்வொரு தலைப்பாக மணப்பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உறவுகளை மேம்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட இன்னொரு சாபக்கேடு, இறுதிக்கு வருவேன், பிள்ளைகளுக்கு எந்த உறவும் தெரியாத தனிக்காட்டு மனிதனாக இவன் வளருகிறான். ஒரு விதத்தில் மனித மிருகமாக நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். நவுது பில்லாஹ். கொஞ்சம் போல்டான வார்த்தை தான் நான் சொல்றேன், ஆனா நடக்குது. அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன மாதிரி, सूरत में इंसान है मगर सीरत नहीं, सीरत में हैवान है मगर दुम नहीं. இதான் நம்முடைய வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. மனிதா சூரத்துல இன்சான் ஹே, தோற்றத்துல வேணா நீ மனிதனா இருக்கிற, மகர் சீரத்துல மனிதனுடைய எந்த பண்பாடும் ஒன்று இல்லப்பா, எல்லாமே போச்சுப்பா. அல்லாமா இக்பால் சாரே ஜஹான் சே அச்சா எழுதினார்ல, சுதந்திர போராட்ட தியாகிகள்ல ஒருத்தர். ஜனகணமன கிணன் வந்ததுல இருந்து இந்த சாரே ஜஹான் சே அச்சா ஒளிச்சே கட்டிட்டாங்க. ஆனா நம்முடைய சுதந்திரத்தினுடைய தேசிய கொடியில் நாம் ஏற்றும் பொழுது கட்டாயமாக அல்லாமா இக்பால் இந்திய சுதந்திர அன்று இரவு 12 மணிக்கு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் ஒலித்த ஒரே தேசிய கீதம் என்பது சாரே ஜஹான் சே அச்சா हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा. ஒரு தடவை படிச்சிடலாமே எல்லாரும், सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा. हम बुलबुले हैं इसकी, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा. அந்த பெருந்தகை தான் ஒரு கவிதை எழுதுறாங்க. சூரத்துல இன்சான் ஹே, மனிதா தோற்றத்துல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, மனுஷனா தான் இருக்க, மகர் சீரத்திலே மனிதனுடைய எந்த பண்பாடும் இடத்துல இல்லை. நம்முடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. பிள்ளைங்க அம்மாவன் கூட கூப்பிட தயாராக இல்லை, தெரியல. அத்தாவா கூப்பிட தெரியல, பேரு சொல்லி கூப்பிடுறான், டேடுங்கிறான், போக போற டேடுங்கிறான். டேடுங்கிறது என்ன ஆயிடுச்சு, யுவர் டேட் மேன், நீ ரொம்ப கெட்டவையா அப்படிங்கிறான். அம்மாங்கிற அற்புதமான கண்ணியமான வார்த்தை, அம்மாங்கிற அற்புதமான கண்ணியமா கடலோர பகுதியில் நீங்க பாப்பீங்க, அம்மாவை உம்மான்னு சொல்லுவாங்க. அது அரபி வார்த்தை, உம்முன். உம்முன் அப்படிங்கிறது அரபு நாட்டில் தமிழர்கள் உம்முங்கிறது அப்புறம் என்னவா மாறிச்சு, உம்மா வாப்பா, வாப்பா வாஃபா வாஃபா, வாக்குறுதியை பூர்த்தி செய்தவன் தந்தை அரபில. அதான் வாஃபா 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 என்ன ஆயிடுச்சு, அப்புறமா வாப்பா உம்முன். அதான் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, உம்மா உம்மான்னு ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே போய் மம்மி அப்படிங்கிறான். என்ன பேய்படமா இல்ல, அந்த அம்மா என்ன பேய்படமா, மம்மின்னு கூப்பிடுறான், போப்போ மாங்கிறான், அப்புறம் மாங்கிறான், அப்படியே கத்திஜாமே ஆரம்பிச்சிடுறான். ஏன் கத்திஜா இங்கவா, இங்கே இருக்காங்க மார்க்கெட்ல, அம்மாவை பேர் சொல்லி தெளிவா கூப்பிடுறான். நவுது பில்லா. குடும்பம் நரகமா தான் மாறும், அல்லாஹ் பாதுகாப்பானா. ஈண்டெடுத்த தாயின் காலடியில் சுவர்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனவே கண்ணியமிக்க தாய்மார்களே, மீண்டும் வலியுறுத்துகிறேன், அல்லாஹ் இக்பாலுடைய கவிதையை நான் முடிச்சிடுறேன். சூரத்துல இன்சான் ஹே, மனிதா தோற்றத்துல நீ மனிதனா தெரியுற, மகர் சீரத்னஹி, மனிதனுடைய எந்த குணமும் ஒன்றை இல்லை. சீரத்துமே ஹைவான் ஹே, உன் குணத்தில் நீ மிருகமாக மாறிவிட்டாய் மனிதா, உன் குணத்தால் நீ மிருகமாக மாறிவிட்டாய். மகர் துன்னஹி, ஒரே ஒரு வித்தியாசம், அந்த மிருகத்துக்கு வால் இருக்கு, உனக்கு வால் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி உன்னுடைய குணம் எல்லாம் மிருகமா மாறுது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் மக்தபோடு இணைத்து வைப்போம், உலமாக்களோடு இணைத்து வைப்போம், மதரசாக்களோடு இணைத்து வைப்போம், மக்தபுகளோடு இணைத்து வைப்போம். இந்தியாவில் தலாக்குடைய பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. ஏன்? உறவுகளை பேணாத ஒரே காரணம். எனவே உறவுகளை பேணக்கூடிய நல்ல குணங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மணப்பெண்களுக்கு, நம்முடைய மாப்பிள்ளைமார்களுக்கு, நம்முடைய மக்தபுடைய மாணவர்கள் மாணவிகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். நல்ல உறவுகளை மேம்படுத்துவோம்.
மேம்படுத்துவோம், உறவுகளை மேம்படுத்துவதோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சமூகத்தில் அல்லாஹ் தஆலா உறவுகளை மேம்படுத்தக்கூடிய முஃமினீன்களை அல்லாஹ் தருவானாக. எல்லோருடைய உறவுகளை அல்லாஹ் மேம்படுத்த செய்வானாக. மாமியாரை மருமகளும், மருமகளை மாமியாரும் கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. கணவனை மனைவி, மனைவியை கணவன் விரும்பி முகப்பத்தோடு வாழக்கூடிய நல்ல குடும்பத்தை அல்லாஹ் சமூகத்தில் தருவானாக. உறவுகளில் விரிசல் ஏற்படாதவாறு உறவுகளை மேம்படுத்தியவர்களாக உறவினர்களோடு சுவனம் புகழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாய்ப்பளித்த இந்த காயிதே மில்லத் பெண்கள் மதரசாவினுடைய நிர்வாகத்திற்கும், திருச்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாகத்திற்கும், சங்கமிகு உலமாக்கள், சமூக பிரமுகர்கள் இதுவரை அமைதி காத்து தாங்கள் எல்லோரும் அமர்ந்ததற்கு எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா என்ற துஆவோடு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.